வாமா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஆத்துல சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கா? அந்த விளக்காதவ கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? என்னைக்கு நம்ம உறவெல்லாம் வேண்டாம்னு முடிச்சிட்டு போனாலோ அப்புறம் எந்த முகத்தை வச்சுட்டு நம்ம கிட்ட உறவு கொண்டாட வந்திருக்கா? நான் ஒன்னும் உங்களோட உறவு கொண்டாட வரல. மாமா, என்னம்மா? அந்த கபோர்ட் சாவி கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா? இதை எடுத்துறேம்மா. சத்த நில்லுங்க. நோக்கு எதுக்கு கபோர்ட் சாவி? அதுதான் என்னோட சர்டிபிகேட்ஸ் இருக்கு. சர்டிபிகேட்ஸ் எதுக்கு? நான் வேலைக்கு போறேன். ஓஹோ, மகாராணி வேலைக்கு வர போறேளோ? இத பாருடி அம்மா, என்னைக்கு நீ இந்த ஆத்துக்கு மாட்டு பண்ணா வந்தியோ அன்னைக்கே எங்க குடும்பமான எல்லாம் போயிடுது. மிச்சம் மீதி கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கு. அதையும் வேலைக்கு போய் நீ கெடுத்தலன்னு பாக்குறியா? ஏண்டி செத்த சும்மா இருக்கியா? கபோர்ட் இதானே கேக்குறா, எடுத்து கொடுத்தா என்ன தப்பு? நில்லுங்க. மாதம் ஆபீஸ் போயிருக்கா, வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து ஒரு முடிவு எடுப்போம். அப்படியே இப்ப வேலைக்கு போறதுன்னு முடிவு எடுத்துன்னு வச்சுக்கோங்க. மாசம் மாசம் வாங்குற சம்பளத்துல ஒரு சல்லி காசு கூட குறையாம சம்பளம் முழுக்க என்கிட்ட வரணும். அதுக்கு சம்மதம்னா சர்டிபிகேட் எடுத்து கொடுங்க. ஆமா ஆமா, எங்க சித்தி கொடுத்ததெல்லாம் பார்த்தாதா? இன்னும் இந்த விளங்காதவ வேலைக்கு போய் சம்பள படத்தை அப்படியே கொண்டு வந்து கொடுக்கணுமா? வேற வேலையை பாருங்க. ஐயோ, இவளோட சேர்ந்து நீங்க பேசிட்டு இருக்கலா? பாடா மாதவா, இவ என்ன பேசுறான்னு கேளு. எப்படி இருக்க? சித்தி எப்படி இருக்காங்க? அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு கபோர்ட் சாவி வேணும். எதுக்கு? என்னோட சர்டிபிகேட்ஸ் எடுக்கணும். நான் வேலைக்கு போறேன். சித்தி கஷ்டப்படுறத என்னால் பார்த்து சும்மா இருக்க முடியல. நான் வேலைக்கு போனா அவங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும், அதான். சரி, உள்ள வா பேசலாம். ஏய், உள்ளெல்லாம் ஒண்ணும் போய் பேச வேண்டாம். எதுவா இருந்தாலும் இங்கே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. என் முன்னாடியே பேசி முடிவெடுங்க. ஏண்டி என்ன பேசுற? ஆம்பளை முன்னாடிக்குள்ள 1000 இருக்கும். அவ உள்ள போய் பேசிக்கிறா, என்னமோ பண்ணிக்கிறா. உனக்கு என்ன பத்தி? நீங்க வாயை மூடிட்டு சும்மா இருக்கலா? என்ன பேச்சு பேசுறடி? நானும் பாத்துட்டு இருக்கேன். மாதவா, 2 பேரும் உள்ள போங்கடா. உங்க பிரச்சனை நீங்களே என்ன ஏதுன்னு பேசி தீர்த்துக்குங்க. போங்க. பாக்கவரி, சுதந்திரம் தானா வராது. அதை நாமளாதான் கையில் எடுத்துக்கணும். அதை உங்ககிட்டே தான் புரிஞ்சுட்டேன். இனிமையாவது புரிஞ்சு நடந்துக்கோ.